எங்களுடைய திருமணத்தில, எங்கள உருவ கேலி கிண்டல் பண்ணியே நெறைய பேரு நல்லா சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, ரவீந்தர் இப்போ பரபரப்பு பேட்டி வந்து குடுத்துருக்காரு. ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் ஆனதுல இருந்து, ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் வந்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் உருவ கேலி பண்றது, இவங்கள பத்தி நெறைய கொச்சையான கேள்விகள் வந்து கேட்கறது, மகாலட்சுமி வந்து பணத்துக்காக தான் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, நெறைய விமர்சனங்கள வந்து பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு விமர்சனங்களுக்குமே பொறுமையா ரவீந்தரும் மகாலட்சுமியும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேட்டி கொடுத்து மக்களுக்கு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தாங்க. இருந்தாலும் நெகட்டிவான விமர்சனங்களை குறைக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வாழ்ந்து தான் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை வாழவும் தொடங்கிட்டாங்க. திருமணமான கொஞ்ச நாள்லயே ரவீந்தர் வந்து மகாலட்சுமியை திருச்சியில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாமிலாம் கும்பிட்டு அங்கே எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் பதிவு பண்ணாங்க. அடுத்தபடியாக இப்போது திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பத்திரிக்கையாளர்கள் அவங்கள பிடிச்சி சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் ரவீந்தர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கல்யாணம் நாட்டுக்கு முக்கியமானதே கிடையாதுங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நிஜமா ஒரு கல்யாணம் இந்த அளவுக்கு பேசப்படுமா அப்படிங்கிறதே எனக்கு வியப்பாக இருக்குது. அதுவும் என் கல்யாணம் இந்த அளவுக்கு பேசப்படுறது எனக்கே ஷாக்காக தாங்க இருக்குது. ஒரு கல்யாணம் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம்லாம் கிடையாது. எனக்கு முன்னாடி நயன்தாரா, விக்னேஷ் சிவன் அவங்களோட கல்யாணம் வந்து நடந்துச்சு இல்லையா? அந்த கல்யாணத்தை தனியார் ஓடிடி நிறுவனத்துக்கு விற்ற பணத்தை விட எங்கள் கல்யாணத்தில் எங்களை வந்து உருவ கேலி பண்ணி, கேலி கிண்டல் பண்ணி, சில கொச்சையான வார்த்தைகளை பேசியே அதிகமாக சம்பாதிச்சிட்டாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு இதுக்கு முன்னாடிலாம் போனோம் அப்படின்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனித்தீவுக்கு ஹனிமூன் போகிறதா செய்திகள் வெளிவருது, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, ஃப்ளைட்டை காட்டாமல் ஃபோட்டோ மட்டும் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான் போல், நான் வந்து இந்த தீவில் தான் இருக்கேன், அந்த தீவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகளை வந்து கிளப்பியிருப்பாங்க. நான் திருச்சியில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தேன், அது எல்லாமே வதந்தி தான், நான் ஹனிமூன் பற்றி இன்னும் பிளானே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர் வந்து கிண்டலாக ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. ரவீந்தர் வந்து திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு மகாலட்சுமிக்கு சில வேண்டுதல்கள்லாம் இருந்துச்சு போல். திருமணமான இந்த வேண்டுதல்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சதுனால அவங்களோட ஆசையை வந்து ரவீந்தர் வந்து நிறைவேற்றி வச்சுருக்காரு. திருச்செந்தூர் கோவிலில் சாமி தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிட்டு ஒரு சின்ன போஸ்ட்டும் போட்டிருக்கிறாரு. திருச்செந்தூர் முருகன் துணை, நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற கேப்ஷனோட தான் இந்த புகைப்படங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தார். நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்களுடைய திருமணத்தையே ஓரங்கட்டுற அளவுக்கு ரவீந்தரோட மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் வந்து சமூக வலைதளங்களில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. கடந்த ஒரு மாத காலமாக இவங்களுடைய திருமண விஷயத்தை பற்றி தான் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்களுடைய திருமணம் வந்து தனியார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதே இவங்களுடைய திருமணத்தினால தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறதும் சில காரணங்கள் வந்து சொல்கிறாங்க.